அண்ணே உங்களை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 440 வாட்டி இன்டர்வியூ எடுத்தாலும் 441 வாட்டி ஒரு சந்தோஷம் இருக்கும். 42வது எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆமாம், என்ன காரணம்? உங்ககிட்ட இருந்து வர பதில் வருதாண்ணா? பதில் வருது. நீங்கள் போன வாட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, அந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்ட பதிலை பார்த்து 2 பொண்ணுங்க அவங்க வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? 2 பொண்ணுங்க? ஆமாம், ஆங்கர்ஸே அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க உங்களை வச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு உங்களுடைய பதில்கள் அதிகமாக இருக்குது. ஸோ முதல் கேள்வி, நீங்கள் என்ன புலியா? எதனால் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ரீசெண்டாக விஜய் சார் ஸ்டேஜில் ஒரு விஷயம் டைலாக் பேசியிருந்தார், அழகாக பேசியிருந்தார். அது வந்து அந்த வாகை சூடாவை வச்சு பயங்கர இதுவாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நீங்களும் அந்த வீடியோலாம் வந்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? பரவாயில்லம்மா, படம் வந்து இவ்வளோ ரீச் ஆகிடுச்சப்பா. அப்படி இல்லை, வாகை சுடுவாங்கிறது எப்போவுமே ஒரு இதுதான். ஆனால் அந்த மாதிரி போட்டு பண்ணிடக்கூடாது. அது தெரில, பண்ணி விட்டுருக்காங்க போல. நானும் பார்த்தேன், அது தெரில. ஸோ உங்களுக்கு எது இப்போ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடுச்சு? எப்பயுமே அந்த ஒரு கிராமத்து இதுவும் இன்னும் கொஞ்சம் அதிக கம்ஃபர்ட்டோட இருக்கா? இல்லை, இப்போ பண்ணுற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வெரைட்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வடம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் ஒரு கமர்ஷியலாக ரொம்ப அதெல்லாம் ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, ஒரு சினிமாவுக்கு என்னென்ன இருக்குன்னு ஒரு இருக்கும்ல. சினிமா ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும், ஒரு எமோஷனல் இருக்கணும். அது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் இந்த வடம். அது மாதிரி இந்த வடமாடு மஞ்சு வரட்டு, அது சிவகங்கை மதுரை சைடெலாம் வந்து வடமாடு மஞ்சு, வடம்னாலே அந்த கயிறு தானே. சரி சரி சரி. அந்த வடமாடு மஞ்சு வரட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து அதாவது ஜல்லிக்கட்டை பற்றிலாம் வந்துருச்சு படம். இது வந்து வடமாடுனா ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு மாடு இருக்கும். ஒரு 10 வீரரை 11 வீரர் 9 பேர் இருப்பாங்க. 9 பேர் சேர்ந்து அந்த ஒரு மாட்டை அடக்கணும். ஒரு டியூரேஷன் ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுத்துருவாங்க. அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாடை அடக்குனா மாடுபிடி மாடா இல்லை மாடுபிடி வீரர்கள் பெரியவர்களான்ற அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த வடமாடு. ஒரிஜினலாகவே ப்ராக்டிஸ் பண்ணிங்களா மாடெலாம் வச்சு? மாடு, ஆமாம், மாடெல்லாம் கொஞ்சம் பழகெல்லாம் விட்டாங்க. டேரக்டர் வந்து ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் நிறையா மாடோட நிறையா சீன் இருக்குது. சரி, அவங்களும் அடக்குவாங்களா? அவங்க அடக்கணும். எல்லாருமே மாடு வளர்க்குறவங்க. வடமாடு மஞ்சு வரட்டு மாடு வளர்க்குறவங்க. மாடுபிடி வீரர் வேறு, மாடு வளர்க்குறவங்க வேறு. மாடுபிடி வீரரோட மாடு வளர்க்குறவங்க தான் ரொம்ப மாட்டுக்கிட்ட ரொம்ப அந்யூன்யமாக பழகணும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வழக்கமாக விமல் சார் கூட ஒரு ஹீரோயின் நடித்தாவே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவர் வந்து அவ்வளோ ஜாலியான ஒரு பர்சன், பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அதே நேரத்தில் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டான சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், நல்ல விஷயமா சொல்லுங்கள் சார். செம்ம கம்ஃபர்ட். அண்ட் செட்டுக்கு வந்தாலே செம்ம ஜாலியாக இருப்பார், பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு. அவர் ஒரு தனி வைப்பில் இருப்பார். அந்த வைப் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி ஆனமர் தெரியல ஐயா. அப்படியா சார்? யார் உங்களுக்கு கடைசியாக நடித்த ஒரு 3 ஹீரோயினில் யார் ரொம்ப கம்ஃபர்ட் சார்? இந்த வடம் படத்தில் நடிச்சிச்சுலாம் மாடு பாண்டி பிரியாணி, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குமா? ஓகே, ரைட் சார். எப்பயுமே ஒரு டைரக்டராக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் தழுவி, அதாவது உண்மையாக ஒரு விளையாட்டு சம்பவம்லாம் அது பண்ணும்போது அதுக்கு நிறைய ஒரு R&D ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி கரண்ட்டாக இருக்குது, அது இல்லாமல் விலங்குகள் சம்மந்தப்பட்டு எடுக்கும் போது அதில் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை கையாளுற விதமாக இருக்கட்டும், ஹேண்டில் பண்ணுறது நிறைய கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இந்த படத்தோட? இது எனக்கு சேலஞ்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து அங்கே தானே. நான் பிறந்ததே மாட்டுக்கொட்டாயில் தான். சரி. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 20 மாடு, பசு மாடுனே ஒரு 50 மாடு இருந்துச்சு. அது நான் மாட்டோட தான் வளர்ந்ததே. அதனால் எனக்கு இது எடுக்கிறதுல இதை இப்போது இதை தாண்டி வந்து இது எடுக்கிறதுக்கு சில சவால் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை வந்து எனக்கு தெரிஞ்சது, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு.